பூமியின் மேற்பரப்பு மாற்றங்களை கண்காணிப்பதற்காக நாசா மற்றும் இஸ்ரோ இணைந்து GSLV F-16 ராக்கெட் மூலமாக நிசார் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து செய்தியாளர் முத்து நேரலையில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் முத்து. இன்னும் சற்று நேரத்தில் ஏவப்படக்கூடிய இந்த நிசார் செயற்கைக்கோளின் முக்கிய மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன, அது குறித்தான விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பூமியின் மேற்பரப்பில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வுகளை கண்காணிப்பதற்காக, அதாவது GSLV F-16 ராக்கெட் மூலம் நிசார் செயற்கைக்கோளை, அதாவது நாசாவும் அது மட்டுமல்லாமல் இஸ்ரோவும் இணைந்து இந்த செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த இருக்கிறார்கள். இந்த செயற்கைக்கோள் என்பது சரியாக 5:40 மணிக்கு ஆந்திரா மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து சரியாக 5:40 மணிக்கு இந்த ராக்கெட் என்பது விண்ணில் செலுத்த இருக்கிறது. குறிப்பாக இது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்பது ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இரு நாடுகளிடையே இந்த செயற்கைக்கோள் என்பது தயாரிக்கப்பட்டு இந்த செயற்கைக்கோள் என்பது இன்னும் சற்று நேரத்தில் விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது. நேற்றைய தினமே அதற்கான கவுண்டவுன் என்பது தொடங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த செயற்கைக்கோளை பொறுத்தவரைக்குமே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சொல்லென்றால், உலக விண்வெளி ஆராய்ச்சி வரலாற்றில் இஸ்ரோ தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை படைத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மனிதர்களை விண்ணுக்கும் அனுப்பும் திட்டமான ககன்யான் திட்டத்துடைய பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் கூட உலக விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திற்கு இந்தியாவைச் சேர்ந்த சுபன்சு சுக்லா சென்று கிட்டத்தட்ட 14 நாட்களுக்கு மேலாக சென்று ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு மீண்டும் பூமிக்கு திரும்பினார். இது தொடர்ச்சியாக பல்வேறு சாதனைகளை இஸ்ரோ நிகழ்த்தி வரக்கூடிய சூழ்நிலை. அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது பூமியினுடைய மேற்பரப்பை ஆராய்வதற்காக தான் இந்த செயற்கைக்கோள் என்பது விண்ணில் என்பது செலுத்தப்பட இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும், இந்த செயற்கைக்கோளை பொறுத்தவரைக்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த செயற்கைக்கோளை பொறுத்தவரைக்குமே அமெரிக்கா விண்வெளி நிறுவனமான நாசா மற்றும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ இணைந்து GSLV F-16 ராக்கெட் மூலம் நிசார் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துகிறது. ஆந்திரா மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து இந்த செயற்கைக்கோள் என்பது சரியாக இன்னும் 10 நிமிஷத்தில் இந்த செயற்கைக்கோள் என்பது விண்ணில் செலுத்திருக்கிறது. இந்த செயற்கைக்கோளை பொறுத்தவரைக்குமே 2800 கிலோ எடையை கொண்டது. மேலும் இந்த நிசார் செயற்கைக்கோளை பொறுத்தவரைக்குமே 3 முதல் 5 ஆண்டுகள் ஆயுள் காலத்தை கொண்டது. 6500 வாட் சக்தி திறன் கொண்ட இந்த செயற்கைக்கோளை பொறுத்தவரைக்குமே சுமார் 12,000 கோடியில தயாரிக்கப்பட்டிருக்கிறது. நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து தயாரிக்கப்பட்ட இந்த செயற்கைக்கோளை பொறுத்தவரைக்குமே பூமியை கண்காணிக்கும் பணியில் ரோடர் செயற்கைக்கோளான நிசார் செயற்கைக்கோளும் ஈடுபட்டாலும் 12 நாட்களுக்கு ஒருமுறை உயர் தெளிவுத்திறன் கொண்ட பூமி தரவுகளை வழங்கும் என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். அதிநவீன பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோளான இவை பூமியின் மாறிவரும் சூழல்கள் பற்றி விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ளும் என்றும், மேலும் இதன் மூலம் பூமியின் காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் அமைப்புகள், வள மேலாண்மை, சுற்றுச்சூழல் மாற்றங்கள் மற்றும் இயற்கை பேரழிவுகள் குறித்த முக்கிய நுண்ணறிவு தகவல்களை வழங்கும். இரவு பகல் என அனைத்து சீதோசன நிலைகளையும் வழங்கும் என்பதால் எல்பேண்ட், எஸ்பேண்ட் ஆகிய சிந்தட்டிக் ஆபரேஷன் ரேடர் தொழில்நுட்பங்கள் செயற்கைக்கோளில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஒரே செயற்கைக்கோளில் 2 அலைவரிசைகள் கொண்ட கருவிகள் இடம்பெறுவது இதுவே முதல் முறையாகும். புவியில் இருந்து சுமார் 743 கிலோமீட்டர் தொலைவில் சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதையில நிலைநிறுத்தப்பட இருக்கிற செயற்கைக்கோளை பொறுத்தவரைக்குமே பல்வேறு தகவல்களை உலகம் முழுவதும் ஆராய்ச்சிகளும் பெற முடியும். செயற்கைக்கோளின் தயாரிப்பு பணிகள் என்பது நிறைவு பெற்று பல்வேறு சோதனைகள் நடத்தப்பட்ட நிலையில இதற்கான 28 மணி நேர அந்த கவுண்டவுன் என்பது நேற்றைய தினமே துவங்கியிருக்கிறது. இன்னும் 10 நிமிஷத்துல இந்த ராக்கெட் என்பது விண்ணில் செலுத்த இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த பகுதி முழுமே பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் விஞ்ஞானிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய இந்த அதனுடைய மாதிரி வடிவங்கள் தான் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த செயற்கைக்கோளை பொறுத்தவரைக்குமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று கேட்டால், இஸ்ரோவை பொறுத்தவரைக்குமே இந்தியாவை சேர்ந்தாலும் நாசாவுடன் இணைந்து இந்த செயற்கைக்கோள் என்பது விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது. ஏற்கனவே சுபன்சு சுக்லா பொறுத்தவரைக்குமே நாசாவுடன் இணைந்துதான் இந்த விண்வெளிக்கு சென்றிருந்தார். மேலும் தற்பொழுது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசாவுடன் சேர்ந்து இந்த செயற்கைக்கோள் என்பது விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறதுனால பூமியில் இருக்கக்கூடிய இந்த மேற்பரப்புகள் தான் இந்த செயற்கைக்கோள்கள் ஆய்வு செய்து ஒவ்வொரு தகவல்களையும் துல்லியமாக வெளியிடப்படும். இது பல்வேறு பகுதியில் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் அதை தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக சொல்லவென்றால், செயற்கைக்கோளை பொறுத்தவரைக்குமே சுமார் 12,000 கோடி செலவில் இந்த செயற்கைக்கோள் உருவாக்கப்பட்டாலும் இதனோட ஆயுட்காலத்தை பொறுத்தவரைக்குமே 3 முதல் 5 ஆண்டுகள் என்பதால் இந்த 5 ஆண்டுகள் இந்த செயற்கைக்கோள் என்பது தங்களுடைய பணியை துல்லியமாக செய்யும். இருந்தாலும் கூட 12 நாட்களுக்கு ஒரு முறை அதனுடைய பணிகள் குறித்தான தகவல்களை நம்மளுக்கு கீழே அனுப்பும். அதை விஞ்ஞானிகள் எடுத்து இயற்கை பேரிடர் மற்றும் பல்வேறு விதமான இயற்கையாக வரக்கூடிய சூழ்நிலைகளை எளிதிலே முன்கூட்டியே கண்காணித்து பொதுமக்களை அதிலிருந்து காப்பாற்றுவதற்கான ஒரு வழிவகை செய்யும் என்றுதான் விஞ்ஞானிகள் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் 10 நிமிடங்களில் இந்த செயற்கைக்கோள் என்பது GSLV F-16 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்த இருக்கிறது.
அடுத்ததாக முத்து, இந்த எல் பேண்ட் மற்றும் எஸ் பேண்ட் உடைய இந்த சிந்தட்டிக் அப்பச்சர் ரேடார் என்பது மற்ற செயற்கைக்கோளை விட எந்த விதத்தில் மாறுபட்டிருக்கிறது? குறிப்பாக ஒரே சேட்டிலைட்டில், அதாவது ஒரே செயற்கைக்கோளில் 2 அலைவரிசைகள் பயன்படுத்தப்படுகிறதாக சொல்லப்படுகிறது. இது எந்த வகையில் மற்ற சேட்டிலைட்டுக்கும் மாறுபடுகிறது? நிச்சயமாக இந்த செயற்கைக்கோளை பொறுத்தவரைக்குமே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த செயற்கைக்கோளாக பார்க்கப்படுகிறது. இந்த செயற்கைக்கோளை பொறுத்தவரைக்குமே பூமியினுடைய மேற்பரப்புல சென்றுதான் அங்கு ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறது. நீங்கள் குறிப்பிடாத ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட 2 எல்பேண்டுகள் என்பது அதனுடன் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த எல்பேண்டுகள் இணைக்கப்பட்டு அதனுடைய கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளும். இதற்கு முன்னாடி விண்வெளியில் அனுப்பப்பட்டுள்ள அந்த செயற்கைக்கோள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு எல்பேண்டுகள், அது மட்டுமல்லாமல் ஒரு சென்சார் கருவிகள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கும். ஆனால் இந்த செயற்கைக்கோளை பொறுத்தவரைக்குமே 2 கருவிகள் என்பது பொருத்தப்பட்டிருக்கிறது. இதுவே முதல் முறையாகும். அப்படி பொருத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கு முக்கிய காரணம் என்பது அந்த பணிகளை, செயற்கைக்கோளுடைய அந்த பணிகள் என்பது முக்கியமான ஒரு பணியாக இருக்கும். என்னன்னு கேட்டால் பூமியின் மேலே நடக்கக்கூடிய அந்த நகர்வுகள், அது மட்டுமல்லாமல் பல்வேறு நிகழ்வுகளை கண்காணிப்பதற்காக தான் இந்த செயற்கைக்கோள் என்பது விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது. ஆக இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த செயற்கைக்கோளாக பார்க்கப்படக்கூடிய சூழலில் 2 சென்சார்கள் என்பது பொருத்தப்பட்டிருக்கிறது என்பது அந்த பணியை துல்லியமாகவும், அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு பின்னடைவும் சந்திக்காமல் இருப்பதற்காக இது போன்ற பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது கூடுதலாக ஒரு ரேடார் என்பது பொருத்தப்பட்டிருப்பதாக விஞ்ஞானிகள் தரப்பில் இருந்து தெரிவித்திருக்கிறார்கள். இது இந்த செயற்கைக்கோள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்றும், அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு பின்னடைவும் சந்திக்காமல் இருப்பதற்கு இது போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். முத்து, தற்போது இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிசார் செயற்கைக்கோள் ஏவப்பட இருக்கிறது. இதை காண்பதற்காக பொதுமக்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறதா? குறிப்பாக சென்னையில் உள்ளவர்கள் அந்த வடகிழக்கு திசையில் இந்த செயற்கைக்கோளானது ஏவப்படும் பொழுது பார்க்கலாம் என்று கூறப்படுகிறது. அது குறித்த தகவல். நிச்சயமாக இந்த ஒவ்வொரு முறையுமே செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் போது ஒவ்வொரு பிரிவினருக்கும், அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டாம், ஊடகத்துறையினருக்கு என்று ஒரு சில பகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கும். அது மட்டுமல்லாமல் விஞ்ஞானிகளுக்கென்று ஒரு சில பகுதிகள் இருக்கும் என்றும், மேலும் பார்வையாளர்களுக்கென்று ஒரு சில பகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கும். அந்த பகுதியில் எப்பொழுதுமே பார்வையாளர்கள் இருப்பார்கள். அதாவது இங்கே ஆந்திரா மாநிலத்தை மட்டுமல்லாமல் பல்வேறு தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் சரி, அது மட்டுமல்லாமல் தமிழகத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவர்களும் சரி, ஆந்திராவை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களும் சரி, அனைவரும் பார்ப்பதற்கு ஏற்கனவே ஒரு செயற்கைக்கோள் என்பது விண்ணில் செலுத்தப்படும் பொழுது இதனை பார்வையிடுவதற்காக அதற்கான அறிவிப்புகள் என்பது ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கும். அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு இணையதளத்தில் நம்ம அப்ளை பண்ண வேண்டும். அதன் பிறகு ஒரு குறிப்பாக சொல்ல ஒரு போட்டியை பார்ப்பதற்கு எப்படி முன்பதிவு செய்து நம்ம நேரடியாக அந்த மைதானத்திற்கு வந்து பார்ப்போமோ, அது போல இந்த செயற்கைக்கோள் விண்ணில் போகும்பொழுது அதை நேரடியாக கண்டுகளிப்பதற்கு பொதுமக்களுக்கு அந்த ஏற்கனவே அந்த அலோடு என்பது வழங்கப்படும். அதற்கான ஏற்கனவே கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக இந்த செயற்கைக்கோள் தொடர்பான முழு விவரங்கள் வெளியிடப்பட்டு பொதுமக்கள் எவ்வாறு அவர்களை அந்த செயற்கைக்கோளை நேரில் சந்திக்கலாம், அந்த சந்திப்பதற்கான விதிமுறைகள் என்ன, அவர்கள் உள்ளே வருவதற்கான விதிமுறை என்ன, ஒட்டுமொத்த அந்த விதிமுறைகளும் அதில் வழங்கப்பட்டிருக்கும். அதே போல பொதுமக்களுக்கான அந்த உள்ளே வரக்கூடிய அனுமதி சீட்டு என்பது வழங்கப்பட்டு அதன் பிறகுதான் அவர்களை உள்ளே அனுமதிப்பார்கள். அதே நேரத்தில் ஒரு சில பள்ளி மாணவர்களை இலவசமாக அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் வழக்கமாக செய்யப்படும். அதே வரிசையில் தற்பொழுது இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பொதுமக்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள அந்த கேலரிகளில் அவர்கள் ஏற்கனவே இருக்கிறார்கள். தற்பொழுது சற்று நேரத்தில் செல்லக்கூடிய அந்த ராக்கெட்டை கண்டுகளிப்பதற்காக மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். முத்து, இந்த தற்போது ஏவப்படக்கூடிய இந்த நிசார் செயற்கைக்கோள் மூலமாக பூமியின் மேற்பரப்பில் ஏற்படக்கூடிய சிறிய மாற்றங்களை கூட கண்காணிக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. இது தவிர இந்த செயற்கைக்கோளின் மற்ற வேறு என்ன பணிகளுக்காக இந்த செயற்கைக்கோள் அனுப்பப்படுகிறது முத்து? குறிப்பாக இந்த செயற்கைக்கோளை பொறுத்தவரைக்குமே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த செயற்கைக்கோளை பொறுத்தவரைக்குமே இந்தியா மட்டுமல்லாமல் அமெரிக்காவுடன் சேர்ந்துதான் இந்த செயற்கைக்கோள் என்பது தயாரிக்கப்பட்டு அது விண்ணில் செலுத்தப்படுகிறது. இந்த செயற்கைக்கோளுடைய நோக்கம் பொறுத்தவரைக்குமே அதிநவீன பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோளான இவையை பொறுத்தவரைக்குமே பூமிக்கு மாறி வரக்கூடிய சூழல்கள், குறிப்பாக பூமியினுடைய மாறி வரக்கூடிய சூழல் காரணமாக சுனாமிகள், அது மட்டுமல்லாமல் நிலநடுக்க
நிலநடுக்கம் போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்படலாம். அதெல்லாம் முன்கூட்டியே துல்லியமாக கண்காணிப்பதற்கு இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆக மொத்தத்தில் இரண்டு நாடுகளுக்குமே இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செயற்கைக்கோளாக பார்க்கப்படுகிறது. புவியில் இருந்து சுமார் 743 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சூரிய ஒத்திசைவு பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. செயற்கைக்கோள் மூலம் தகவல்களை உலகம் முழுவதும் உள்ள ஆராய்ச்சிகளின் பயிர் மழையும் குறிப்பாக செயற்கைக்கோளின் தயாரிப்பு பணிகள் நிறைவு பெற்று பல்வேறு கட்ட சோதனைகளும் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த பல்வேறு கட்ட சோதனைகள் நடத்தப்பட்ட பிறகுதான் இந்த செயற்கைக்கோள் என்பது விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த செயற்கைக்கோள் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட இந்த செயற்கைக்கோளுடைய ஆட்காலமை பொறுத்த வரைக்குமே 3 முதல் 5 ஆண்டுகள் என்பதால் இந்த 3 முதல் 5 ஆண்டுகளுக்கு அவை பல்வேறு அந்த நிகழ்வுகளை நேரடியாகவே அங்கிருந்து சேகரித்து கீழே வெளியிடும். அது கிட்டத்தட்ட ஒரு 12 நாட்களுக்கு ஒரு முறை அதனுடைய தகவல்களை வெளியே அனுப்பும். அது விஞ்ஞானிகள் நேரடியாக பெறப்பட்டு அடுத்த கட்டமாக என்னென்ன மேற்கொள்ளலாம் என்பது குறித்தான முடிவுகளையும் அவர்கள் எடுப்பார்கள். முத்து, தற்போது இந்தியா, அமெரிக்கா மட்டுமின்றி மற்ற உலக நாட்டின் விஞ்ஞானிகள் கூட, அதாவது விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கூட தற்போது ஏவப்பட இருக்கக்கூடிய இந்த நிசார் செயற்கைக்கோளின் இதை பற்றி மிக எதிர்பார்ப்புடன் இருக்கிறார்கள். என்ன காரணம்? ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த நிசார் செயற்கைக்கோள் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று கேட்டால் உலகத்தை பொறுத்தவரைக்குமே இந்த இயற்கை பேரழிவுகள் என்பது அடிக்கடி நிகழ்ந்து வருகிறது. குறிப்பாக பூமியில் இருக்கக்கூடிய பல்வேறு மாற்றங்கள் நிகழக்கூடிய நிகழ்வுகளின் காரணமாக தான் தொடர்ச்சியாக இது போன்ற குறிப்பாக சொல்லவென்றால் இயற்கை பேரிடராக பார்க்கப்படக்கூடிய சுனாமி, நிலநடுக்கம் போன்ற பல்வேறு விதமான இயற்கை பேரிடர் நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்வுகிறது. அது பூமியினுடைய மேற்பரப்பு பகுதியிலிருந்து நேரடியாகவே இது கண்காணிக்க இருக்கிறது. இந்த செயற்கைக்கோளை பொறுத்தவரைக்குமே இந்த செயற்கைக்கோளை பொறுத்த வரைக்குமே நேரடியாக கண்காணித்து அதன் பிறகு வெளியிடக்கூடிய அந்த தகவல் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த தகவல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு உலக நாடுகளுக்கு அனுப்பப்பட்டு எந்தெந்த பகுதிகளில் ஏற்கனவே இது போன்ற பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் ஏராளமான பாதிக்கப்படுவது, அது மட்டுமல்லாமல் விலையுயர்ந்த பொருட்கள் பாதிக்கப்படுவதால் இயல்பாக ஒன்றாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலை இந்த செயற்கைக்கோளை பொறுத்த வரைக்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இரண்டு நாடுகளுமே, அதாவது அமெரிக்காவுடைய விண்வெளி மையமாக இருக்கக்கூடிய நாசாவும் சரி, இந்தியாவுடைய விண்வெளி மையமாக இருக்கக்கூடிய இஸ்ரோவும் சரி இணைந்து இந்த செயற்கைக்கோள் என்பதை தயாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த செயற்கைக்கோள் என்பது தயாரிக்கப்பட்டுதான் தற்பொழுது விண்ணில் என்பது செலுத்தப்பட இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் இந்த செயற்கைக்கோள் என்பது விண்ணில் பாய இருக்கிறது. முத்து, இந்த செயற்கைக்கோள் பூமியை எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி வரும்? ஏன்னா ஒரு சில தரவுகளில் 97 நிமிடங்களுக்கு ஒரு முறை இந்த பூமியை முழுவதுமாக சுற்றி வரும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சில தரவுகளில் 12 நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி வந்து தரவுகளை அனுப்பும் என்று சொல்லப்படுகிறது. இதில் உண்மை? An operational philosophy unique to the GSLV F-16 NISAR mission is that cusp stage is operated by 11% for the duration of 405 seconds. About 11 minutes into flight, the cryogenic upper stage shuts down. The satellite NISAR is separated and injected into an altitude of 745.5 kilometers via mere 25 seconds from the launch. All movies open. Minus 20 seconds. सभी दर्शक हमारे साथ बने रहिए। सर्वप्रथम T-4.8 सेकंड्स पर L-40 का प्रज्वलन हम देखेंगे। 10, 9. GSLV NISAR mission. The deafening roar of GSLV and beautiful silhouette brightening the Sriharikota sky. जी हाँ, अभी आपने देखा चारों L-40 तथा 4 बूस्टर S-139 का सफल प्रज्वलन और GSLV F-16 का उत्थापन द्वितीय प्रमोचन मंच से, और ये अपने गंतव्य की ओर बढ़ता हुआ। हम यहाँ कंपन महसूस कर पा रहे हैं मिशन नियंत्रण केंद्र पर। The first stage of GSLV with S-139 solid core motor and 4 L-40 liquid strap-ons thrusting together. 7,800 kilonewton cumulative thrust. First stage performance normal. Sharwan is in main auto. The day of launch wind biasing program that is fed into the onboard computers helped the rocket to veer through the atmosphere with minimal aerodynamic loads. प्रथम चरण का कोर बूस्टर लगभग 100 सेकेंड्स तक प्रज्वलित रहेगा तथा L-40 चरण 150 सेकेंड तक प्रज्वलित रहकर शांत हो जाएंगे। तत्पश्चात इसे यान से पृथक कर दिया जाएगा। वर्तमान में सभी तंत्र सामान्य निष्पादन करते हुए और यान अपने अपेक्षित पथ का अनुकरण करता हुआ जा रहा है। परफॉर्मेंस नॉर्मल।
Currently, the rocket is in open loop guidance. Shar ground station is tracking. S139 burnout. कोर बूस्टर का प्रज्वलन समाप्त हो चुका है। Here Plus we have 2 an minutes. announcement from the Range Operations Director that the core booster has stopped its operation. The 4 L40s are thrusting still. First stage performance normal. प्रथम चरण का कार्य निष्पादन पूरी तरह सामान्य। यान उद्दिष्ट दिशा की ओर अग्रसर होता हुआ वर्तमान में प्रथम चरण प्रज्वलित है। L40s प्रज्वलित हैं। इनका कुल कार्यकाल 150 सेकंड का होगा। L40 shut off. GS2 ignited. GS1 separated. 1S. IS 1/2 main separated. जी हाँ, अभी आपने सुना, रेंज ऑपरेशन निदेशक ने इसकी पुष्टि की है। प्रथम चरण को सफलतापूर्वक से पृथक किया जा चुका है Payload तथा fairing separated. द्वितीय चरण का प्रज्वलन शुरू हो चुका है। Marking Closed loop the guidance milestone of initiated. the flight, the GS1 has undergone a hot separation and GS2 commenced its operation and thrusting nominally. The payload fairing has also been separated and closed loop guidance has been initiated. जी हाँ, इस दौरान Second stage performance normal. वातावरण से बाहर जा चुका है, इसलिए पेलोड फेयरिंग या ऊष्मा कवच की आवश्यकता नहीं रहती, इसलिए इसे यान से पृथक कर दिया जाता है। और अब यान क्लोज लूप गाइडेंस के अंतर्गत है और स्वतः ही अपना दिशा निर्धारण कर रहा है। Powered by the Vikas engine that uses the Earth storable propellant combination of UH-25 and N2O4, the second stage of GSLV develops 846 kilonewton thrust in vacuum. Burn time for this mission of GS2 is 140 seconds. Plus 4 minutes. दर्शकों का उत्साह देखते ही बनता है यहाँ पर। सभी Second उत्साहित stage इस प्रमोशन performance को लेकर। normal. द्वितीय चरण सामान्य निष्पादन करता हुआ अग्रसर है अपने उद्देश्य कक्षा की ओर। इसमें इस चरण में UH-25 तथा N2O4 ईंधन का प्रयोग किया जाता है। यह विकास इंजन द्वारा संचालित है। इस चरण का कुल प्रज्वलन काल लगभग 150 सेकंड का होगा। Cryo stage start authorized. जैसा कि हमने पहले बताया था, द्वितीय चरण Second प्रज्वलन stage के दौरान performance ही normal. तृतीय चरण को अनुमोदित कर दिया जाएगा। There is a confirmation of the authorization of the third stage or the cryo stage. விண்வெளியில் தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை புரிந்து வரும் இஸ்ரோவின் மற்றொரு சாதனையாக தற்போது அதிநவீன ரேடார் செயற்கைக்கோளான நிசார் விண்வெளியில் மிக வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் மீண்டும் இணைகிறார் செய்தியாளர் முத்து. வணக்கம் முத்து. தற்போது நிசார் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கிறது. இது சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இன்னும் எவ்வளவு நேரம் பிடிக்கும், அது குறித்தான தகவல்? வணக்கம். அதாவது உலக விண்வெளி ஆராய்ச்சி வரலாற்றுல வல்லரசு நாடுகளுக்கு இடையாக இந்தியா பல்வேறு சாதனைகளை படைத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தான் பூமியின் மேற்பரப்பு மாற்றங்களை கண்காணிப்பதற்காக GSLV F-16 ராக்கெட் மூலம் இந்த தற்பொழுது இந்த நிசார் செயற்கைக்கோள் என்பது விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இது கிட்டத்தட்ட 743 கிலோமீட்டர் தொலைவில் சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதையில நிலைநிறுத்தப்பட உள்ளதாக, அதே நேரத்துல செயற்கைக்கோள் மூலம் தகவல்களை உலகம் முழுவதும் உள்ள ஆராய்ச்சிகளும் பெற இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் உலக விண்வெளி ஆராய்ச்சி வரலாற்றை பொறுத்த வரைக்கும் வல்லரசு நாடுகளுக்கு இணையாக இந்தியா பல்வேறு சாதனைகளை பண்ணிருக்கு. அதன் ஒரு பகுதியாக தான் ஏற்கனவே வந்துட்டு சமீபத்தில் சுபர்ஜி சுக்லா கூட சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்று ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு மீண்டும் பூமிக்கு திரும்பினார். மேலும் இந்தியாவுடைய மிகப்பெரிய திட்டமாக பார்க்கப்படக்கூடிய ககன்யான் திட்டத்திற்கான அந்த பணிகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான்
இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சிக்கு மிகப்பெரிய உற்பத்தியாகவும் பல்வேறு ஆராய்ச்சிகளும் தற்பொழுது பூமியின் மேற்பொருள் மாற்றங்களை கண்காணிப்பதற்காக தான் அமெரிக்கா விண்வெளி நிறுவனமான நாசா மற்றும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவும் இணைந்து GSLV ராக்கெட் மூலம் நிசார் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துகிறது. குறிப்பாக ஆந்திரா மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து சரியாக 5:40 மணிக்கு இந்த செயற்கைக்கோள் என்பது விண்ணில் பயணிக்கிறது. கிட்டத்தட்ட இந்த செயற்கைக்கோளை பொறுத்த வரைக்குமே 2800 கிலோ எடை கொண்டது. மேலும் இந்த நிசார் செயற்கைக்கோளை பொறுத்த வரைக்குமே 3 முதல் 5 ஆண்டுகள் ஆயுட்காலத்தை கொண்டிருப்பதாகவும் விஞ்ஞானிகள் தெரிவித்தார்கள். அத்துடன் கிட்டத்தட்ட 6500 சுமார் 12,000 கோடி செலவுல இந்த செயற்கைக்கோள் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல பூமியை கண்காணிக்கும் பணியில் செயற்கைக்கோள் ஈடுபட்டாலும் 12 நாட்களுக்கு ஒரு முறை உயர் தெளிவுத்திறன் கொண்ட பூமி தரவுகளை வழங்கும் என்றும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஆயுட்காலத்தை கொண்டிருந்தாலும் கூட 12 நாட்களுக்கு ஒரு முறை இந்த தகவலையும் தெரிவித்திருக்கிறது. அதிநவீன பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோளான இவை பூமியின் மாறி வரும் சூழல்கள் பற்றி விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ளும். மேலும் இதன் மூலம் பூமியின் காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் அமைப்புகள், வன மேலாண்மை, சுற்றுச்சூழல் மாற்றங்கள், அதே போல இயற்கை பேரழிவுகள் குறிப்பான முக்கிய நுண்ணறிவு தகவலை வழங்கியிருக்கின்றது. இந்த செயற்கைக்கோளுடைய நோக்கத்தை பொறுத்தவரைக்குமே கூடுமான அளவு இயற்கையாக பாதிக்கப்படக்கூடிய நிகழ்வுகளை முன்கூட்டியே கண்டறிந்து தெரிவிப்பதற்கான அந்த முக்கியமான செயற்கைக்கோளாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சொல்லணும், பகல் மற்றும் இரவு என அனைத்து தீர்வு சூழ்நிலைகளும் வழங்கும் என்பதால் எப்பொழுதுமே சரி ஒரு அந்த தகவல்கள் வழங்கும். ஆனால் இந்த செயற்கைக்கோளை பொறுத்திருக்குமே 2 இரவு மற்றும் பகல் நேரங்களில் இந்த தீர்வு எந்த ஒரு தீர்வு சூழ்நிலை என்றாலும் கூட இந்த தகவல்களை வழங்கும். குறிப்பாக எல்பேண்ட், எஸ்பேண்ட் ஆகிய சிந்தடிக் ஆபரேட்டர் ரோடர் தொழில்நுட்பங்கள் செயற்கைக்கோளில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஒரே செயற்கைக்கோள்ல 2 அலைவரிசைகள் கொண்ட கருவிகள் என்பது இடம்பெறுவது இதுவே முதல் முறையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட புவியில் இருந்து சுமார் 743 கிலோமீட்டர் தொலைவில் சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் நிலைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த செயற்கைக்கோள் மூலம் உலகம் முழுவதுமே தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆராய்ச்சிகளால் பெற முடியும். செயற்கைக்கோளுடைய தயாரிப்பு பணிகள் ஏற்படுவதற்கு கடந்த சில மாதங்களாக நடைபெற்றிருந்தன. நேற்றைய தினமே இதற்கான கவுண்டர் என்பது துவங்கியுள்ளது. இந்த கவுண்டர் என்பது துவங்கப்பட்டு தற்பொழுது இந்த செயற்கைக்கோள் என்பது வெற்றிகரமாக விண்ணில் என்பது செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த விண்ணில் என்பது செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழல அடுத்த கட்டமாக இவை எப்பொழுது சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதையில நிறுத்தப்படும், அதே நேரத்துல இவர்களுடைய பணிகள் எப்பொழுது மேற்கொள்ளப்படும், 12 நாட்களுக்கு குறித்தான முழு விவரங்களை இஸ்ரோவும் சரி நாசாவும் சரி அடுத்தடுத்து வழங்கப்படும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்ட நிசார் செயற்கைக்கோள் தொடர்பாக களத்திலிருந்து நேரடி தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி முத்து.